மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆவலாக என்னை அழைத்திருக்கிறார்கள். கர்த்தர் கண்டிப்பாக வல்லமையாக செயல்படுவார், வல்லமையாக ஒரு விடுதலையை கொடுப்பார். சத்தியத்தை மறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, வணங்குகிறோமே, ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனே, சர்வ வல்லமையுடையவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், இயேசுமகா ராஜாவே, உம்மை அழைக்கிறோம். இந்த சங்கமம் ரேடியோ வழியாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு தேவ வல்லமை இறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒரு விடுதலையின் ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன். சுகப்படுத்துகிற ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசு இரட்சகனே, நீர் பேதுருவுக்கும் யோவானுக்கும் மட்டும் கர்த்தர் அல்ல, எங்களுக்கும் தேவன். எங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. இயேசுவின் இரத்தத்தை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அக்கினியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். போராடுகிற வியாதியை கொடுக்கிற சத்துருவை நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே நான் கடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாட்கள் யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களோ, டாக்டர் கொடுத்த பதிலினால் பயத்தோடு இருக்கிறாங்களோ, ராஜா, அந்த பயத்தை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன், மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை இறங்கட்டும், அவர் அபிஷேகம் இறங்கட்டும். அடிக்கடி இந்த வியாதியாய் இருக்குமோ என்று சொல்லி தன் மனதிலே குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிற சகோதரியின் வாழ்க்கையிலே இது அந்த வியாதி அல்ல, அந்த மோசம் போக்கும் வியாதி அல்ல, அந்த சாபத்தின் வியாதி அல்ல என்று கர்த்தர் சொல்லுவதற்காக கோடான கோடி நன்றி, நன்றி. எவ்வளவுதான் கர்த்தருக்கென்று உழைத்தாலும், இன்னும் கர்த்தருக்காக அதிகம் செய்ய நினைத்தாலும் என்னாலே முடியவில்லையே என்று கவலைப்படுகிற அன்பு சகோதரனின் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய வழிகளை திறப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. உன் பிரயாசம் வீண் போகாது என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். பயந்த காரியம் உனக்கு நேரிடாது என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி. இப்பொழுதும் இந்த சின்ன மூளைக்குள்ள உங்க அறிவு தேவைப்படுகிறது. நீங்க என்ன பேசுறீங்களோ கர்த்தாவே, அதை அப்படியே ஒரு மெசஞ்சராக, ஒரு போஸ்ட்மேனை போல ராஜா நான் கொடுக்க போகிறேன். நீ பேசுகிற வார்த்தையை அனுப்பித்தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்திய தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு மீடியாவிலே இது ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி. அநேக நாடுகளிலிருந்து சகோதர சகோதரிகள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரிகள் மட்டும் 900க்கும் அதிகமான சகோதரிகள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 8000க்கும் அதிகமான ஜெப பங்காளர்கள் நம்முடைய ஊழியத்திலே இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள், செவ்வாய், புதன் மாலை இந்திய நேரப்படி 4 to 5 மணி வரைக்கும் முற்றிலும் இலவசமாக வேத பாடம் ஆழமாகவும் கேட்டிராத கோணத்திலேயும் வித்தியாசமான கோணத்திலேயும் வேத பாடங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி இரவு 7 to 9 மணி வரைக்கும் ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சகோதரி குடும்பமாக ஒரு ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங்கும் நடத்தப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவனுடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் யார்? நீங்கள் யார் என்கிற கேள்வியை முன்வைத்து உங்களோடு தேவ செய்தி கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்கிற ஒரு கர்த்தர். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் யார்? இதுதான் நீங்கள் யார் என்கிற ஒரு தலைப்பு. உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னா நாம யாருங்க? அதாவது நம்மை பார்த்து நீ யாருடைய மகள் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய தகப்பனுடைய பேரை சொல்லுவோம். அவருடைய மகள் தான்,
அப்படின்னு சொல்லுவோம். இங்க வேதாகமம் சொல்லுது, நீ நீ உன்னுடையவள் அல்ல அப்படின்னு அறிந்திருக்கிறாயா என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நம்ம எத்தனை நாள் இதை அறியாமல் இருக்கிறோம்? இன்று அறிந்து கொள்ள போகிறோம் நாம் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள போகிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற நம்ம சரீரம் யாரு அப்படிங்கிறது தெளிவா சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நாம் யாராம்? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற, பேசுகிற, வழி நடத்துகிற, போதிக்கிற, ஆறுதல் கொடுக்கிற, தேர்தல் கொடுக்கிற. நீ கவலைப்படாத மக்களே, நான் இருக்கிறேன், நீ எதுக்காக அழுது கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி நம்மளை தேற்றுகிற, நம்மளை வழி நடத்துகிற. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நான் உனக்கு போதித்து, போதனையாளராக நமக்கு இருக்கிறார் பாருங்க, ஒரு டீச்சராக அவர் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழி காட்டுறது யாருன்னா கைடு. நமக்கு கைடாக இருக்கிறார், நமக்கு ஆசிரியராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு நல்ல ஒரு டீச்சராகவும் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு கவுன்சிலராகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இருக்கிறாரா? போதனையாளராக, ஆசிரியராக இருக்கிறார், ஒரு கைடாக இருக்கிறார், ஒரு கவுன்சிலராக நமக்கு இருக்கிறார். பாருங்களேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. எப்படி? கண்ணை நம்மேலே வைத்திருக்கிறாரா? அப்படி கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறோம். அப்படின்னா அவர் யாருங்க? அவர் யார்? நம்மை விலை கொடுத்து வாங்கிய நம்முடைய தகப்பன். அவர் யார் என்று சொன்னால், நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். ஒரு நிலத்தை நான் வாங்குறேன், கிரயம் கொடுத்து வாங்குறேன், விலை கொடுத்து வாங்குறேன், அப்படின்னா யாருக்கு சொந்தம் அந்த பொருள்? எனக்கு தான் சொந்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடையவள் அல்ல, நீ உன்னுடையவன் அல்ல, என்னுடையவன், எனக்கானவர். ஏன்னா அவர் விலை கொடுத்துட்டாரு. எப்படி விலை கொடுத்தாரு அப்படின்னா, அது ரொம்ப அதிசயம்ங்க. அவர் அழிந்து போகும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்மை மீட்டுக் கொள்ளல, பணத்தினால நம்ம மீட்டுக் கொள்ளல. எப்படி மீட்டு இருக்கிறாருன்னா, இரத்தத்தை விலையாக கொடுத்து, வேதம் சொல்லுகிறது, விலையாக கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய. மேல கேள்வி, 19வது வசனத்துல கேள்விங்க, 20வது வசனத்துல ஆன்சர் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை ரசித்து ருசித்து வாசிக்கணும். வேதத்தை தியானிக்கும் போது மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்குங்கிறத தெளிவாக புரிந்து வாசிக்கணும். பாருங்க, உங்கள் சரீரமானது, 19வது வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நாம் யாரா? ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நம் சரீரம் என்னவா? தேவன் தங்குகிற ஆலயம். தேவன் தங்குன ஒரு ஆலயத்துல, அதாவது ஆலயத்தை பொறுத்தளவுல வெளிப்புற ஆலயங்கள்ல 24 மணி நேரமும் துதி இருக்கணும். பாருங்களேன், அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற நம்முடைய ஆலயத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? துதி இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் இருக்கணும். இந்த சரீரம் நம்முடையது அல்ல என்று சொல்லப்படுகிறது. நீங்க அதை அறிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா என்று வேதம் கேட்கிறது ஒரு கேள்வி. அதற்கு பதில் என்ன சொல்லுகிறது? கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீங்க, விலை கொடுத்து வாங்கப்பட்ட நீங்க, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யணும். முதல்ல அறியீர்களா என்று கேட்டது. அறிந்து கொண்டோம். என்ன அறிந்து கொண்டோம்? விலை கொடுத்து நம் ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு? இரத்தத்தை விலைக்கரையமா கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அப்படின்னா விலை கொடுத்தவருக்குத்தான் நம்ம சொந்தம். நாம விலை கொடுத்தவருக்கு சொந்தம்னா இந்த சரீரம் ஆலயமா இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் இருக்கிறார். அப்படி தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்த வேண்டுமா? யாரை மகிமைப்படுத்த வேண்டுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன்,
அதாவது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எதற்காக ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான்? அதாவது நான் சொன்னேன், நம்ம சிருஷ்டி அவர் நம்மளை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நாம வந்துடலங்க, இந்த மண்ணுக்கு உசுறு கொடுத்திருக்கிறாரு. எப்படி? இந்த மண்ணுக்கு உசுறு கொடுத்திருக்கிறாரு, உருவம் கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்குது. அப்படின்னா இன்னொன்னு செஞ்சிருக்கிறார், கிரயமும் கொடுத்திருக்கிறார். எப்படி? ஒரு மண்ணுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், உருவம் கொடுத்திருக்கிறார், அவருடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல அவருடைய ரூபத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறாரு. இதுக்கும் மேல நம்மள கிரயம் கொடுத்து, அதாவது பிள்ளைகளாக இருந்த நாம பிள்ளைகளின் தகுதியை ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இழந்த போது அந்த தகுதியை வாங்கி கொடுப்பதற்காக கிரயம் கொடுத்து சுவிகாரம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் நம்ம சரீரம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? நம் ஆண்டவருக்கு சொந்தம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமான இந்த சரீரம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏசாயா 43:7 சொல்லுகிறது, நான், தெளிவாக சொல்லுகிறது, நான் என்று தன்னை சுட்டி காட்டுகிறார். நான் என் என்று சொல்லுகிறார். 2 வார்த்தை பாருங்க, அவரைத்தான் குறிக்குது. நான் என் மகிமைக்கென்று என்று சொல்லுகிறார். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. இந்த 3 வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை சொல்லுகிறது பாருங்களேன். வேதாகமம் இருக்கிறவங்க தயவு செய்து வேதாகமத்தை விரித்து இந்த தேவ செய்தியை கேட்கணும். ஏன்னா ரொம்ப ஆழமான தேவ செய்திகள் கேட்கும் போது நம்ம கையில பெண் இருக்கணும், நோட் இருக்கணும். அது மட்டுமல்ல, வேதாகமம் கண்டிப்பா, தேங்க்யூ பிரதர், வேதாகமம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நான் போதிச்சுட்டு நான் போயிருவேன். வேதாகமம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அநேகருக்கு நம்ம போதிக்க வேண்டும். பாருங்களேன், அப்போ போதிக்கும் போது, டீச் பண்ணும் போது பெண்ணும் பேப்பரும் இருந்தா நீங்க இன்னும் நிறைய பேருக்கு டீச் பண்ணலாமே. அதற்காகத்தான் பாருங்களேன். அதாவது நான் என் மகிமைக்கென்று, சரி, அவருடைய நேரா சொல்றாரு, என் மகிமைக்காக, நான் மகிமைக்கென்று என்று சொல்றாரு. சரி, சிருஷ்டித்து ஒரே வார்த்தை தான், உருவாக்கி ஒரே வார்த்தை தான், படைத்து ஒரே வார்த்தை தான். சிருஷ்டித்து என்பதையும் கிரியேட் அப்படின்னு சொல்றாரு, உருவாக்குனேன்னு சொல்றாரு. ஒரு மண்ணா தரையில கிடந்த, ஒரு தூசியா தரையில கிடந்த உன்னை எடுத்து நான் உருவாக்கி இருக்கிறேன், உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், என் நாமத்தை உனக்கு தரித்திருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு அழகான வார்த்தை. எதுக்காக படைச்சாரா? எதுக்காக உருவாக்குனாரா? எதுக்காக சிருஷ்டித்தாரா? அவர் மகிமைக்காக மட்டுமே. இந்த சரீரம் அவரை மகிமைப்படுத்துதா? அவரை மேன்மைப்படுத்துதா? அவரை துதிக்குதா? சகோதரி, எனக்கு முன்பதாக பேசின சகோதரி கூட சொன்னாங்க, தாவீதை பற்றி பேசினாங்க. சிக்கலாக எரிக்கப்பட்டிருந்தது, தாவீதும் கூட்டத்தாரும் வருகிறார்கள், சிக்கலாக பார்க்கிறார்கள், ஜனங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள், சிக்கலாக எரிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு கவலை, தாவீதின் மனைவிகள் உட்பட எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். தாவீதுக்கு உள்ள உடைஞ்சிருச்சு, அங்க இருக்கிறவங்களுக்கு அழுது சக்தி இல்லையா, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சோர்வடைஞ்சிட்டாங்களா. இந்த சூழ்நிலையிலும் தாவீது என்ன செய்தார் தெரியுமா? ஏபோத்தை எடுத்து வர சொல்லி சிக்கலாக எரிக்கப்பட்டதை குறித்து ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? தேவ சித்தத்தை கேட்கிறாரு. ஐயா, சிக்கலாக எரிக்கப்பட்டிருக்கிறது, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா? அந்த எதிரிகளை பின்தொடரட்டுமா? நான் ஜெயிப்பனா? எப்படி கேட்கிறாரு? நான் ஜெயிப்பனா என்று கேட்கிறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், தாவீதை போல தன்னைத்தானே வார்த்தையிலே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா, துன்பம் வந்துருச்சுன்னா, கவலை வந்துருச்சுன்னா, ஆண்டவரை துதிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவோம். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா?
தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டானா, வார்த்தையில திடப்படுத்தி கொண்டானா. ஐயா நான் அதை பின்தொடரட்டுமா, ஜெயிப்ப நான் கெட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? பின்தொடர்ந்து கொள், ஜெயிப்ப, சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னார். உங்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா நின்னு ஆண்டவர் சித்தம் கேட்டு ஆண்டவரை துதிக்கும் போது நீயும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்வாய். ஜனங்கள் எப்படி பாடிட்டு வந்தாங்க தெரியுமா? திருப்பி வரும்போது இது தாவீதின் கொள்ளை என்று பாராட்டினார்கள். இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னாங்க. இதே தாவீது அகிமெலே, அதாவது ஆகீசு ராஜாவுக்கு முன்னாடி சவுலுக்கு பயந்து போய் நிக்கிறாரு. ஆகீசு ராஜா அங்க இருக்கிறாரு. இந்த ஊழியக்காரங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க, இது தாவீது ராஜா வல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்களே, இவனை குறித்து தானே பாடினார்கள். இவன் எதற்கு இங்கே வந்திருக்கிறான் என்று அடையாளம் கண்டுபிடித்து கொள்கிறார்கள். இந்த அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே தாவீதுக்கு பயம் வந்துருச்சுங்க, திகில் வந்துருச்சு. ஐயோ இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, நான் எங்க ஓடி போவேன்? தன்னை கிறுக்கு பிடித்தவன போல வேஷம் மாறி தன் தாடியில எல்லாம் நுரையை தள்ளி கொண்டு எச்சியிலே வடிய வைத்துக் கொண்டு, அதாவது தன்னை உடம்பை நிலைகளிலே கீறிக்கொண்டு ஒரு கிறுக்குன போல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஆகீசு ராஜா பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஊர்ல கிறுக்கனுக்கா பஞ்சம், இவனை விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கிறுக்கனை போல நடித்துக் கொண்டிருந்த தாவீது பயந்து கொண்டு வெளியே ஓடும் பொழுது பாடுகிறான் 34வது சங்கீதத்தை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பாடுகிறார். இதுதாங்க தாவீதோட ஸ்பெஷாலிட்டி. தாவீத சும்மா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஆண்டவர் உட்காரவில்லை. எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், கொலை மிரட்டல்கள் வந்தாலும், ராணுவமே துரத்தி கொண்டு வந்தாலும், ஸ்பெஷல் ராணுவம் வந்தாலும், தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது வாயில் இருக்கும். இன்று வேதாகமம் உங்களுக்காக சொல்லி இருக்கிறது, நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற, நீ தேவனுடையவள், நீ தேவனுடையவன். அதனால நீ என்ன பண்ணணும்? உன் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீ யார் என்று கேள்வி கேட்டே, நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், நீ கிரயத்துக்கு வாங்கப்பட்டவள், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவர் சாயல் உன்னிலே இருக்கிறது, அவர் ரூபம் உன்னிலே இருக்கிறது, அவர் சுவாசம் உன்னிலே இருக்கிறது. உனக்கு சட்டை கொடுக்கிறாரு, உனக்கு செருப்பு கொடுக்கிறாரு, உனக்கு ஜீவன் கொடுக்கிறாரு, உனக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, உனக்கு தங்க வீடு கொடுக்கிறாரு, உனக்கு ஆயுச கொடுக்கிறாரு. நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, நீ இன்னைக்கு காலையில சுகமோடு எழுந்திருக்கிற, நலமோடு எழுந்திருக்கிற. அவர் கொடுத்த உசுரை வைத்துக் கொண்டு, அவர் கொடுத்த ரூபத்தை வைத்துக் கொண்டு, அவர் கொடுத்த உயிரை வைத்துக் கொண்டு, அவர் கொடுக்கிற எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அவரை துதிக்கிறையா? அவருக்கு நன்றி உள்ளவளா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நாட்கள் தான் 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 என்று சுயநலமாக ஓடிக்கொண்டிருப்போம். இயேசுவுக்காக என்ன செய்கிறோம்? அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க யார் என்கிற கேள்வி கேட்டேன், அதற்கான பதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 43:20, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நான் சாப்பாடு கொடுக்கறதுனால, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுனால காட்டு மிருகமோ வலு சர்ப்பமோ கோட்டான் குஞ்சுகளும் கூட என்னை கனம் பண்ணும். நாம கனம் பண்ணுகிறோமா? தண்ணி கொடுக்கிறாராம், சாப்பாடு கொடுக்கிறாராம் காகத்துக்கு, பறவைக்கு, கோட்டான் குஞ்சுக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுதான்? ஆண்டவரை உடனே கனம் பண்ணுதான். ஆனா மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறாரு. வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்களேன்? எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம நல்லா திரும்ப 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 கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், ஜுவல்ஸ் வேணும், பட்டு சேலை வேணும், எல்லாம் வேணும். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பட்டு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். பட்டு சாரி வேணும், அது வேணும், இது வேணும், சரி எல்லாம் வேணும். ஆனா கர்த்தர் உன்னை தினந்தோறும் போஷிக்கிறார்.
வழி நடத்துகிறார். இந்த கொரோனா காலங்கள் எல்லாம் உனக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரே. நீங்க எல்லாம் யூனிக் பீப்புள் தானே. உங்கள் மேல ஏதோ ஒரு அன்பு வைத்து உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்த்துதான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி கொடுக்கறீங்களா? சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, வீடு வேணுமா, எல்லாம் நகை வேணுமா, எல்லாமே வேணும், கார் வேணும். ஆனா ஆண்டவரை துதிக்கத்தான் நேரம் இல்ல. பாருங்களேன், ஆண்டவரை மேன்மைப்படுத்ததான் நேரம் இல்ல. இங்க சொல்லுது, உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிற மக்களே, உன்னை சாதாரணமா வாங்கல, நீ என்னுடையவள், இதை நீ அறியாம இருக்கிற. எதுக்காக உன்னை கரையம் கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? நீ என்னை துதிக்கும்படி, நீ என்னை மேன்மைப்படுத்தும்படி. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் இந்த வேல்யூ எனக்கு தெரியல ஆண்டவரே, இன்றுதான் நல்லா நான் கத்துக்கிட்டேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன். மனசுல நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் சுயநலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என் பிள்ளைங்களுக்குன்னு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலக காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறேன். உமக்காக 5 நிமிடம் செலவழித்து, உமக்காக 1/2 மணி நேரம் செலவழித்து உம்மை துதிப்பதில்லை. உமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் ஒண்ணுமே செய்ததில்லை. நீர் வரும்போது, ராஜாதி ராஜா மணவாட்டிகளை அழைத்துக் கொண்டு போக வரும்போது, அரண்மனையை ஆயத்தம் செய்துவிட்டு அழைத்துக் கொண்டு போக வரும் பொழுது என்னிடம் கேட்பீர், உன்னிடம் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறது என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்வீங்க? என்ன பதில் உங்களால சொல்ல முடியும்? என்கிட்ட ஒரு ஆத்துமா கூட இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நான் 10 ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன். என்ன சொல்லுவீங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை தினம் துதிக்கிறையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் சேர்த்துதான். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேணும். ஆனா கண்டிஷன்ஸ் வரும்போது மட்டும் என்ன சொல்லுவீங்க? இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்க. இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்படி ரிசீவ் பண்ணி தனதாக்கி கொண்டு உரிமை பாராட்டுறீங்களோ, அதே மாதிரி கண்டிஷனையும் உங்களுக்காக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரம், இந்த சரீரம் அவருடைய ஆலயங்க. இந்த ஆலயத்துக்குள்ள அவர் சேர் போட்டு உட்காரணும்னா என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும், துதி இருக்கணும். இந்த 2, அதாவது பரிசுத்தம், துதி இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சேர் காலியா போயிருங்க. ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள உட்கார மாட்டாரு, காலி பண்ணிட்டு போயிருவாரு. பாருங்களேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அடுத்த வசனம் பாருங்க, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21, எனக்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறேன், என் துதியை சொல்லி வர்றதுக்கு தான் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்றாரு. காலையில் எழும்பி ஆண்டவரை துதிச்சிங்களா? நேற்று முழுவதும் ஆண்டவரை துதிச்சிங்களா? நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா? ஆலயத்துல போய் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தாவீது சொல்றாரு, என் சத்தம் ஆலயத்துல போய் அவருடைய செவிகள்ல ஏறிட்டு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆலயத்துக்கு போனாதானங்க உங்க சத்தம் அவர் செவியில ஏறும். நீங்க ஆண்டவரை துதிச்சாதானே உங்க சத்தம் அவருடைய செவியில ஏறும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எனக்காகத்தான் உன்னை படைச்சிருக்கேன், என் துதியை சொல்லி வர்றதுக்காகத்தான் உன்னை படைச்சிருக்கேன்ங்கிறாரு. வேற எதுக்குங்க நம்ம இங்க இருக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறது மாதிரி. ஒரு நாள் காலி பண்ணி கொடுத்துட்டு நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு போகணும். அங்கதான் நமக்கு ஆளுக இருக்குது, அரண்மனை இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்லல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டே போனாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வருவேன், வந்து என்னிடத்துல இருக்கும்படி உன்னை கூட்டிட்டு போவேங்கிறாரு. அப்ப நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது துதியை சொல்வதற்காகத்தான் படைத்திருக்கிறார். அதாவது 150வது சங்கீதம் 6வது வசனத்துல சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் யார துதிக்கணுமா? கர்த்தரை துதிக்கணுமா? உங்களுக்கு சுவாசம் இருந்தா கர்த்தரை துதிங்க. உசுரோட வச்சிருந்தா கர்த்தரை துதிங்க. கொரோனா காலங்கள்ல காப்பாத்தி ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருந்தா நீங்க கர்த்தரை துதிங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படி? சுவாசம் இல்லைன்னா ஆண்டவரை துதிக்க முடியாதுங்க. தாவீது அடிக்கடி சொல்லுவாரு, நான் உயிர் இல்லைன்னா எப்படி ஆண்டவரே துதிக்கணும், அதனால என்னை காப்பாத்துங்க. அவருக்கு என்னது? அவர் உயிர் அவருக்கு பெருசு இல்லைங்க, ஆண்டவரை துதிக்கிறது அவருக்கு பெருசு. தாவீதை போல ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. எப்ப பாரு, எங்க ஓடுனாலும், எங்க ஒளிஞ்சாலும், எங்க காட்டுக்குள்ள இருந்தாலும்
அதாவது காட்டுக்குள்ள இருந்து 8வது சங்கீதத்தை எழுதுறாரு பாருங்களேன். எல்லாம் எனக்கு பாதத்துல கீழ் தான் போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் படைச்சு எனக்கு தான் பரிசு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, என்னைய நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே என்கிறாரு பாருங்களேன். இரவு நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் 8வது சங்கீதம் பாருங்களேன். முது விரல்களின் கிரியாக என்னுடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அப்படிங்கிறார் பாருங்களேன். எல்லாத்தையும் படைச்சு என்ன பண்ணிருக்கிறீங்க, என் காலுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர் என்று சொல்லுகிறார். ஆனாலும் பாதங்களுக்கு கீழதான் இருக்குது. ஏன் நம்ம அதை ஆள முடியல, அனுபவிக்க முடியல தெரியுமா? அந்த உலகத்தை படைச்சு பரிசளித்து இருக்கிறார் நமக்கு. இந்த பூமியை படைத்து நமக்குத்தான் பரிசு கொடுத்திருக்கிறார். நம்மை அழகாக உருவாக்கி அப்படி அனாதையா விட்டுறலங்க. இந்த பூமி நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்த பரிசு பூமியை ஆள முடியுதா, அனுபவிக்க முடியுதா? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேவனுடையவர்களாக இல்ல, உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் வேண்டும் வேண்டும் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே பரிசு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அனுபவிக்க வேண்டும் என்றால், ஆள தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னா நீ கர்த்தருடையவளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்ன பிரியம் தெரியுமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன், என்னை மகிமைப்படுத்துகிறான். டைரக்டா சொல்றாரு, அவரையே சொல்றாரு, என்னை என்று டைரக்டா சொல்றாரு. அப்படின்னா நீ ஆண்டவரை துதிக்கணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 1:27, 28, 29 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பலுகி பெருகி, அதாவது பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, பூமியில் நடமாடுகிற எல்லாத்தையும் உனக்கு நீ ஆண்டுகொள் என்று சொல்லி கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சாரு. சும்மா படைச்சிட்டு நம்மள அனாதையா விட்டுட்டு போகலங்க. இந்த பூமியவே படைச்சு எல்லாத்தையும் படைச்சு நீ ஆண்டுகொள்னு சொல்லிட்டு ஆண்டுகொள்னு அப்படியே விடல, ஆசீர்வதித்தார் என்று 1:28 ஆதியாகமத்துல சொல்லுது. பிள்ளைங்களை படைச்சாராம், அவர் ரூபத்துல படைச்சாராம், அவர் சாயல்ல படைச்சாராம், அவர் சுவாசத்தை கொடுத்தாராம், பூமியை படைத்தாராம், அதை மனிதனுக்கு பரிசாக கொடுத்து அதை ஆண்டுகொள் என்று சொன்னாராம். பூமியில ஊறுகிற பிராணிகள், பறவைகள் எல்லாத்தையும் படைச்சாராம், அதையும் நீயே வைத்துக்கொள் என்று சொன்னாராம். ஆண்டுகொள் என்று சொன்னவரு ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். இதை அனுபவிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் துதியும் கொடுக்கல. அதுதான் காரணம், வேற எந்த காரணமும் இல்லைங்க. அவரை மகிமைப்படுத்ததான் உங்களை படைச்சாருங்கிறத நீங்க மறந்துறீங்க. ஆதாம் ஏவாள் இந்த ஆளுகையை இழந்தாங்க பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து மாமிசத்தை கொலை செய்ய கொடுத்து, உடலை கொலை செய்ய கொடுத்து, சிலுவையிலே ஆளுகை என்னும் திறவுகோலை வாங்கி உங்க கையில கொடுத்து, என் சமாதானத்தை உனக்கு தர்றேன் மக்களே, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுத்து போகிறேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். ஆனால் அனுபவிக்க தெரியவில்லை பாருங்களேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நேரடியாக சொல். யார் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜீவனோடு இருந்தா, நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தா, கர்த்தர் உங்களை வாழ வச்சிருந்தா, இன்னையிலிருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. துதி எடுக்கும் போது சாத்தான் கதறுவான், துதி எடுக்கும் போது வியாதி கதறும், துதி எடுக்கும் போது தோல்விகள் கதறும் பாருங்களேன். தோல்வி பக்கங்களே வர முடியாது. வேதாகமத்துல துதி எடுக்க எடுக்க எரிகோ உடைந்தது, துதி எடுக்க கர்த்தர் யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் துதி கர்த்தர் விரும்பும் ஒரு பகுதி. இதை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் பாருங்களேன். துதி மட்டும் போதுமா ஆண்டவருக்கு? அது மட்டும்தான் பிரியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். கனி கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு மரத்தை ஒரு தோட்டக்காரன் நட்டு வைக்கிறான் வைங்களேன், அந்த மரத்தை நல்லா உரம் போட்டு தண்ணி போட்டு தினமும் பாதுகாக்கிறான் வைங்களேன், அந்த மரம் கனி கொடுக்கலன்னா தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? வெட்டி போட்டுருவாங்க, வெட்டி போட்டுருவான். எதுக்கு கனி கொடுக்காத மரத்துக்கு எதுக்கு சாப்பாடு, எதுக்கு தண்ணி, எதுக்கு உரம், எதுக்கு கவனிப்பு? வேலி பிடுங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு தெரியுமா? அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு தெரியுமா? கல்லெல்லாம் பொறுக்கி வாட்ச் டவர் வச்சு 24 மணி நேரம் கவனிச்சு தண்ணி ஊத்தி எல்லாம் கவனிச்சுக்கிட்டாரு. ஆனா கனி கொடுக்கலன்னு என்ன பண்ணாரு? கசப்பான கனிகளை கொடுத்த உடனே ஏசாயா 5ஆம் அதிகாரம் என்ன செஞ்சாரு? தோட்டத்தில் இருக்கிற வேலியை பிடுங்கிட்டாராம். வேலியை பிடுங்கிட்டார். வேலி பிடுங்கிட்டு பிடுங்கப்பட்டதுன்னா பாதுகாப்பு போயிருச்சுங்க உங்களுக்கு.
நிம்மதி போச்சிருச்சுங்க, சுகம் போயிருச்சுங்க, ஆறுதல் போயிருச்சுங்க. ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம ஜீரோ. அதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்கிறது. மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். எதற்காக? துதித்தால் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னேன். இப்ப சொல்றேன், அவரை துதிக்கிறதுனால கனியை கொடுக்கிறதுனால அவரை மகிமைப்படுத்துறீங்க. கனி கொடுக்கிறதுனால. ஒரு நல்ல மரம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க தெரியுமா? அந்த கனியை வச்சுதான் தெரிஞ்சுக்குவாங்க. இது ஆப்பிள் மரம், இது பாவக்காய் செடி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய மரத்தின் கனிகளை வைத்துதான் நாம் யார் என்று பிரதிபலித்து காட்டுகிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதை. அப்படி என்றால் உங்கள் கனிகளை வைத்து ஒரே ஒரு மனுஷன் சொல்லணும், இவ ஆண்டவர் பிள்ளை, இவ கனி எவ்வளவு நல்லா இருக்குது பாரு, எவ்வளவு இனிப்பான கனிகளை கொடுக்கிறா பாரு அப்படின்னு சொல்லும் போது பிதாவுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். பாருங்களேன், மகிமைப்படுவார். இவள் கனி கொடுக்கிற மரம் என்று சொல்ல வேண்டும். எதை செஞ்சாலும் அது தேவனுடைய மகிமைக்காக தான் செய்யணும்னு 1 கொரிந்தியர் 10:28 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறது, நீங்கள் புசிச்சாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, எல்லாவற்றையும் தேவ மகிமைக்காக செய். எப்படி புசிக்கிறோம், எப்படி குடிக்கிறோம்? ஒரே ஒரு நாள் தானே, ஒரே ஒரு சிகரெட், ஒரே ஒரு நாள் தானே, கொஞ்சம் ஆல்கஹால். நீ எதை செஞ்சால் நீ ஆலயம், அவருடைய ஆலயம். நீ இந்த ஆலயத்தை கெடுத்தா தேவனுக்கு கோபம் வரும். தேவனுக்கு கள்ளர் புகையாக்குகிறீங்களான்னு கோபம் வரும். இருக்குங்க, கோபம் வரும். காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில. ஒரு நாள் தானே, என் நண்பன் சொன்னா, என் தோழன் சொன்னா, என் பாஸ் சொன்னா, என் சொந்தக்காரன் சொன்னா, காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமி இருக்கிற எல்லாம் கர்த்தருடையதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொண்டு பாருங்களேன். எல்லாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவரை துதிக்கிறோமா? தாவீதை போல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? கேவலம் இந்த அழிந்து போகிற உலக பொருளுக்காக, சொத்துக்காக, பணத்துக்காக ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம யாருங்கிறத தெளிவா சொன்னேன். இவ்வளவு அருமையாக வழிநட எல்லாரும் சொல்லுவீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறையா சொல்லுவோம். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களோட 4 மடங்கு அதிகமாய் நாம் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்களேன், போன வாரம் ஒரு வீடு கொடுத்திருப்பாரு, இந்த வாரம் வேற ஒரு புதிய காரியத்திற்காக ஆண்டவரை குறை சொல்லி உட்கார்ந்து இருப்போம். பாருங்களேன், மேத்யூ ஹென்றி என்று பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியர், அவருடைய பணம் காணாம போயிருச்சு. அப்போ எல்லாரும் நம்ம என்ன சொல்லிருப்போம்? ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வாங்கி சம்பாதித்த பணம் இது வீணா போனதே, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரே நம்ம கேட்டிருப்போம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பணம் காணாமல் போனதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பணம் கொஞ்சம் தான் காணாம போயிருக்கு, அதிகமா காணாம போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன், அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பணம் திருட்டு போகும்போது என்னை அவன் ஒன்றும் செய்யாமல் இருந்தானே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பணம் ஆண்டவரே, இது நான் சம்பாதித்த பணத்திலே கொஞ்சம் கால்வாசிதான், என் பணம் எல்லாம் பத்திரமாக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நாம என்ன சொல்லியிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். மேத்யூ ஹென்ரியை போல எல்லாவற்றிற்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் வரணும். நமக்கு தெரியுங்க, ஆண்டவர் நன்மை செய்தவர், நமக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டே பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி. உங்க மனசிலே கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையா? ஜீவன் கொடுக்கலையா? டிரெஸ் கொடுக்கலையா? வீடு கொடுக்கலையா? சாப்பாடு கொடுக்கலையா? எல்லாரும் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்தியாவுல பாருங்களேன், எல்லாம் மூச்சு இழுத்துக் கொண்டு ஒவ்வொரு வியாதியிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சுகமாக ஒரு ஏசிக்கு கீழே, ஒரு நல்ல ஒரு ஹீட்டர் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இது யார் கொடுத்தது? கர்த்தரை துதிக்க வேண்டும். வியாதி வந்துருச்சுன்னு மருத்துவமனைக்கு காசு செலவழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரை துதிச்சு பாருங்களேன். அதாவது சாட்சியாக கூட நான் சொல்ல விரும்புகிறேன், முடிச்சிடுறேன் கொஞ்ச நேரத்துல. சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஃபேட்டி லிவர் என்று சொல்லி வந்து விட்டது, ஸ்கேன் ரிப்போர்ட். நான் மருத்துவம் ரொம்ப எடுத்துக்கல, நான் ஜெபம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணிட்டு 5 வருடங்கள் கழித்து அடுத்த ஸ்கேன் எடுக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் கர்த்தருடைய வேலையை சோம்பேறித்தனமா செய்யல ஐயா. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை ஏமாத்த முடியாது. நான் செய்யல. தாவீதை போல கேட்கிறேன், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை கண்டுபிடித்த எங்களுக்கோ உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி என்றால் அடுத்த ஸ்கேன்ல இல்லைன்னு வரணும். எப்படி இல்லைன்னு வரணும். அடுத்த ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா இல்லைன்னு வந்துருச்சுங்க. இல்லைன்னு வந்துருச்சு. ஆண்டவரை துதிக்கலாமே, இல்லைன்னு வந்துருச்சு. சரி, நேற்று 5 வருடங்கள் கழித்து நேற்று ஒரு ரிப்போர்ட்டுக்காக போயிருக்கிறோம். அது பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷனுக்காக. எல்லாமே நார்மல், எல்லா டெஸ்டும் நார்மல். அப்ப ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா? எப்படி விசுவாசிக்கிறோமோ, எப்படி அவருக்காக உழைக்கிறோமோ அங்க வெற்றி வருங்க, அங்க வெற்றி வரும். இத சாட்சியாக நான் நம்முடைய ஊழியத்துல சொல்லணும்னு நினைச்சேன். அதுல ரேடியோல சொல்லுவதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தேன், நம்முடைய ஊழியத்திலே சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு மட்டுமா தேவன்? உங்களுக்கும் தேவன். அதே தேவன், அதே தழும்பு, அதே ரத்தம் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனா விசுவாசத்தை பொறுத்து தாங்க ஆசீர்வாதம் வரும். ஆண்டவருக்காக நேரத்தை அப்படியே கொடுக்கணுங்க. எவ்வளவுதான் வேலைப்பள இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தே ஆகணும். 3 நேரம் சாப்பிடுறோமே, ஒரு நேரம் ஸ்கிப் பண்ணுவோமா? ஈவினிங் டீல இருந்து எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறோமே. ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணுவோம் பாருங்களேன். காத்து கொண்டு இருப்பாருங்க, வெயிட் பண்ணுவாரு. என் பிள்ளை இந்த நேரத்துல ஜெபிக்க வரும்னு. அங்க நீங்க இல்லையே, நேரம் இல்ல, கேட்டா நேரம் இல்ல, நான் பிஸியா இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள், நானும் ரொம்ப பிஸிமானா நீங்க என்ன பண்ணுவீங்க? உன் சத்தத்தை கேட்க முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? 0 ஆயிரம் வாழ்க்கை பாருங்களேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தூங்காமலும் உறங்காமலும் கண் விழித்து பார்க்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்கிறோம் சொல்லுங்களேன். கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தேவைமா, இந்த உலகமும் இதுல இருக்கிறது எல்லாமே என்னுடையதுதான். பசியா இருந்தா உன்கிட்ட கேட்க வேண்டாம், நான் யார்கிட்ட கேட்டுக்குவேன்? பசியா இருந்தா இந்த உலகம் எல்லாம் என்னுடையது, உன்கிட்ட கேட்க அவசியமே இல்லை எனக்கு. நான் உன்கிட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? என துதின்னு மட்டும்தான் கேட்கிறேன். 50வது சங்கீதம் கடைசி வார்த்தை, 50வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து, உன் வீட்டில் இருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களை நான் வாங்கிக் கொள்வதில்லை. இது பலி செலுத்தும் காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதம். நல்லா கவனிங்க. அப்பமே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவையெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். சொல்லிட்டாரா? பசியா இருந்தா உன்னிடம் எதற்கு நான் கேட்க வேண்டும்? பூமியும் அது நிறைவும் என்னுடையதே, ஏன் உன்னிடம் கேட்க வேண்டும்? உன்னை போஷிக்கிறதே நான் தானே. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட கேட்கல. எருதுக்களின் மாமிசம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ என்கிற ஒரு கேள்வி. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி விட்டு அதுக்கப்புறமா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. நிறைய பேர் இந்த வார்த்தையை வச்சுட்டு ஆண்டவரை மிரட்டுறோம், ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே. நான் ஆபத்து காலத்துல கூப்பிடுறேன், ஏன் பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறீங்கல்ல. அந்த கேள்விக்கு பதில் தான் முதல் வார்த்தை. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு முத, அதுக்கப்புறம் உன்னதமானவருக்கு நீ வாய் அதாவது அந்த பிரச்சனை அப்போ நிறைய பொருத்தனைகளை அப்போ செய்ய மாட்டோம். பொருத்தனைகளை செலுத்து, அதுக்கப்புறமா ஆபத்து காலத்துல கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. ஒரு கதையோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். கடற்கரையில ஒரு அம்மா குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்தாங்க. விளையாடி கொண்டிருந்தவங்க திடீர்னு குழந்தைய காற்று அடிச்சு அப்படியே கொண்டு போயிருச்சு. அந்த அலைகள் அப்படியே கொண்டு போயிருச்சு. அலைகள் கொண்டு போனவன துக்கம் தாங்க முடியல. அவங்க சொன்னாங்க, ஐயா, நான் உண்மை நேசிக்கிறவள், உமக்காக வாழுகிறவள், உமக்காக ஓடுகிறவள், உமக்காக நேரம் கொடுக்கிறவள், என் பிள்ளைய மட்டும் திருப்பி கொடுத்துருங்க ஐயான்னு கரையில கிடந்து தவிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பாக்குறாங்க, புள்ள கரையில வந்து நிக்குது. சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவரே துதிக்கிறாங்க. துதிச்சுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? சரிதான் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு என் புள்ளைய கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ஆனா புள்ள தலை மேல இருந்த தொப்பிய காணுமே. நாங்க
எப்படி தொப்பியை காணும். நிறைய பேர் அப்படித்தான். ஆண்டவர் என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லாம ஆண்டவரை முழுசா கூட துதிக்கிறது இல்ல. எவ்வளோ பெரிய வியாதியில குணப்படுத்தினாலும் அந்த வியாதிக்கு அந்த சாட்சியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இன்னும் கொஞ்சம் வலி இருக்கு, சரியாக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிதான் முடிப்பாங்க. முழுமையாய் கர்த்தரை துதிக்க இன்று உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்வதற்காகத்தான் இந்த தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடலாம். ஹalleluya. துதிக்கிறேன், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் சத்தம் வருகிறது என்று சொன்னால் உமது பிள்ளைகளை சிட்சித்து உமது பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து இப்படி நடந்து கொள் மக்களே, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று பொருள். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை இதை கேட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வியாதிகளை மாற்ற விரும்புகிறீர், கடன்களை மாற்ற விரும்புகிறீர், கணவன் மனைவி பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறீர், கர்ப்பப்பையில் இருக்க கட்டிகளை கரைந்து போக செய்ய போகிறீர். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில ஊழியத்தை மேம்படுத்த போகிறீர். உமது பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. உம்மை மகிமைப்படுத்த துவங்கும் போது, கனிகளால் உம்மை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரங்களால் உம்மை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனே உமது வாழ்க்கையிலே உமது பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நீண்ட காலம் காத்திருந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலம் காத்து காத்து இந்த வியாபாரத்தை தொடங்கி 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 நஷ்டமாகி போய்க் கொண்டிருக்கிறது. என்னில் என்ன குறைவுண்டு, எதற்காக இந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறது என்று கதறுகிற உமது பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது புதிய வாசலை கர்த்தர் திறப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக கோடான கோடி நன்றி. உன் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்நாள போல இதே டேட்ல அடுத்த வருஷத்துல கர்த்தர் ஆண்டவரே உமது பிள்ளைக்கு ஒரு கனியை கொடுத்து முடித்திருப்பீர், கற்பத்தின் கனியை. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உன்னோடு போராடின சத்துரு தினந்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் வேதம் வாசிக்கணும் ஊழியம் செய்யணும் என்று நினைக்கும் போது கூட தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது சத்துரு கொடுக்கிற தடை. கர்த்தர் அதை உடைத்து எறிவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ரேடியோ இன்னும் பெருக்கத்தை பார்க்கட்டும். கர்த்தர் ஊழியத்திலே ஒரு வளர்ச்சியை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எதிர்பாராத மாறுதல்களை தேவன் கொடுக்க போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பதில் வந்து கொண்டிருப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர், நீ யார் என்று சொல்லி எங்களை விரட்டி போட்டீங்க. கேள்வி நீ யார் என்று ஒரு செய்தியை கேட்க நடக்கவும் உண்மையிலே அது எப்படி நான் சொல்றது அருமையான ஒரு செய்தி. நீங்கள் யார்? நல்ல கேள்வி. 1 Corinthians 6:19 உங்களுடைய செய்தியில தேவப்பிள்ளை துதி கனி கொடுக்கவனும் சோஸ்தரிக்கவன் எப்பொழுதும் தேவனை அதுதான் தலையங்கமே. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலை மாலை